அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்ஸ்டே மினி வ்ளாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. யூஷுவல் மார்னிங் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு விண்டோ தான் தொறப்பேன். தொறந்துட்டு அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து மொதல் நாள் நைட்டே பிளான் பண்ணிட்டேன். சப்பாத்தியும், எக் கிரேவியும் குடுக்கணும்னு. பொதுவாவே ஃபஹீமும் சரி, ரயானும் சரி சப்பாத்தி சாப்பிடுவாங்க. சைட் டிஷ்க்கு வந்து அந்த கிரேவி மாரி வச்சா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து நான் ட்ரை பண்ணேன். சரி சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி இந்த 2மே இந்த சாப்பரில் போட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு, கடாயில எண்ணெய் விட்டுட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு டவுட்லேயே தான் பண்ணேன். அவன் சாப்பிடுவானா என்னன்ட்டு. இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி இவ்வளோ தான். இதை போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வேக வச்ச முட்டையையுமே ஆட் பண்ணிட்டேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா சப்பாத்தியுமே திரட்ட ஆரம்பிச்சாச்சு. டைமும் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு. ஃபஹீம் எழுப்புனதே 7:15 தான். சப்பாத்தி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஹீம்க்கு பேக் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி ரயானுக்குமே பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து லஞ்ச் கொடுத்து விட்டுறலான்னு சொல்லிட்டு அவனுக்குமே சப்பாத்தி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபஹீம்க்கு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ரயானுக்கு பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சும் பிஸ்கட்டும் தான் வச்சு விட்டுருந்தேன். ஸோ இதான் அன்னைக்கான ஃபஹீம் ரயானுடைய லன்ச்சு. ஸோ ஃபஹீம்க்கு வந்து லஞ்சை பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு குளிக்க வச்சுட்டு சாப்பாடும் கொடுத்துட்டேன். அவனை அனுப்பி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரயானுக்குமே லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. அவனுக்கு வந்து பிச்சு போட்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பும் பீட்ரூட் பொரியலும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ புளிக்குழம்புக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி பண்ணணும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வறுத்து அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு மசாலா ஆட் பண்ணி பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அப்படி தான் போச்சு. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.